ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே கருப்பாக இருக்கும். இதை நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகாது. இதை நம்ம எப்படி பளிச்சுன்னு வீட்டிலையே மாற்றலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பளிச்சுன்னு வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது பேர் வந்து கேஸிங் சோடான்னு சொல்லுவாங்க. சோப்பு எல்லாமே தயாரிக்காங்கள்ல, அது இதில் தாங்க தயாரிப்பாங்க. இது வந்து அலுமினிய பாத்திர உற்பத்திக்கு ரொம்பவே இது வந்து யூஸ் பண்ணுறது இருக்குங்க. இதை வச்சு தான் நாங்கள் பாத்திரத்தை கிரீஸ்லாம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு இன்றைக்கி நான் ரொம்ப நாள்பட்ட கரையை வந்து எப்படி போக்கலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக்கில் தாங்க வச்சுருக்கணும். எப்பயுமே பிளாஸ்டிக் கண்ணாடி கவர் இருக்குல்ல, அதில் வச்சுருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி காற்று போகாமல் இதை வந்து நம்ம அடைச்சி வச்சுருக்கணுங்க. இப்போ இதில் நான் தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கல்கண்டு மாதிரி இருக்கும். குழந்தைங்க கிட்டேருந்து இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குங்க. டவுனில் நம்ம வந்து சோப் ஆயில், ப்ளீச்சிங் பவுடர், பெனாயில் எல்லாம் வாங்குகிறோம்ல, அந்த கடைங்களில் இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கேஸிங் சோடான்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. இதை வந்து ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் வாங்கினீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா அலுமினிய பாத்திரத்தையும் பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூனு வந்து நீங்கள் கேஸிங் சோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை குச்சியால் நல்லா கரைச்சி விட்ருங்க. இது வந்து கரைஞ்சிடணும். இது தண்ணி ஊற்றினோடனே சீக்கிரமே கரைஞ்சிருங்க. இதை வந்து நம்ம கரைச்சி விட்டுறலாம். கரைச்சி விட்டுட்டு இதை நாம் யூஸ் பண்ண போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ப்ளீஸ் தயவு செஞ்சு குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்காதீங்க. கையில் பட்டுச்சுன்னா இது வந்து அரிக்கும். ஓட்டை விழுகிற அளவுக்கு இதில் பவர் இருக்குது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதை கையில் படாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்படி வாஷ் பண்ணணும்னு கேட்குறீங்களா? வாங்க நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இதில் நம்ம மேலே ஊற்றினோடனே அது கீழே தான் போகும். அதனால் கீழே வந்து நீங்கள் மண் தர இல்லைன்னா நடக்காத இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பாத்திரம் கழுவுவீங்கள்ல, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கால் படாமல் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சுட்டு இதை வந்து நம்ம கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். ஊற்றினோடனே இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு நம்ம தேய்க்க போகிறது வந்து தேங்காய் நார் இருக்குது பார்த்திங்களா, அதுதாங்க. இதை வச்சு நம்ம நல்லா தேய்க்கல இதில் உள்ள அழுக்கு எல்லாமே அப்படியே கரைய ஆரம்பிச்சிரும். இது வந்து நான் மேலே ஊற்றினோடனே கீழே தான் போகுது அப்படிங்கிறதுனால கீழே தான் ரொம்ப பளிச்சுன்னு ஆகும். உங்களுக்கு சென்டரில் அதிகமாக கரை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் சென்டரில் உள்ள கரை போகும். நீங்கள் மேலே வேகமாக ஊற்றும்போது அது அப்படி பட்டுன்னு கீழே தான் வரும். அதனால் நம்ம மேலே கரெக்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சென்டரில் தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ வாங்க இது எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேங்க. லைட்டாக தண்ணி தெளித்து கையில் படாமல் தேங்காய் நார் வச்சு தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இந்த மாதிரி பளிச்சுன்னு மாறிடுச்சு. உங்களுக்கு இந்த மீதம் உள்ள கரையுமே போகணுன்னா நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி அந்த கேஸிங் சோடாவை கரைச்சி மறுபடியும் லைட்டாக தெளித்து தேய்ச்சிங்கன்னா நாள்பட்ட கரை எல்லாமே போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அலுமினிய பாத்திரத்தெல்லாம் சுத்தப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டிருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.